இது தெரியாம ஆச்சு. ஸோ அவ எனக்கு கூட லெஸ்பியனா பண்ணும்போது தான் நான் அவாய்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபோட்டோஸ் போட்டு காணோம்னு சொல்லிட்டா. அதுதான் கம்ப்ளைண்ட் குடுத்தது. ஸோ நான் என்ன சொல்றேன்ல, நெறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நல்லது பண்ண போக நமக்கு கெட்டது நடக்கும். ஆனா கடவுள் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கரெக்ட்டான கூலி யாருக்கு எப்ப குடுப்பாங்க கடவுளுக்கு தெரியும். எதுக்கு அவ வந்தா தெரியல, எதுக்கு அவ என் கூட இருந்தா தெரியல, எதுக்கு அவ ஜெயிலுக்கு போனா, இப்போ வரைக்கும் இது எனக்கு ஒரு கனவு மாரி தான் இருக்கு. ஏன் எத்தன பேர்ட்ட அவ பிரச்சனை பண்ணா, ஏன் அந்த மூலியமா போல? ஏன் என் சைடே வந்து போணும் தெரியல. அது வேற ஆப்போசிட் யூடியூபர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அது என்ன பத்தி பேசி ஏன்னா, எவ்வளோ நாள் இங்க இருக்கேன், நான் என்ன பண்றேன் யாருக்கும் தெரியல. திவ்யா பத்தி பேசும்போது, என்ன பத்தி கட்டுக்கதையெல்லாம் பேசுனாய்ங்க. நான் என்னவா இருக்கேன் அவங்களுக்கே தெரியும். சில பேர் என்னன்னா, என்ன யூஸ் பண்றக்கு பாக்குற பர்சன நான் அவாய்ட் பண்ணுவேன். பிளாக் பண்ணிருவேன் மேக்ஸிமம். அவங்க என்ன பத்தி தேவையில்லாத கன்டென்ட் போட்டு நான் அதான் சொல்லிட்டேன்ல, ரொம்பலாம் நீடிக்காது நான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்பலாம் நீடிக்காது.